ஓம் சக்தி. அன்புள்ள என் பிள்ளைகளே, உங்கள் உள்ளத்தில் இருக்கும் வலிமையும் வெளிச்சமும் நான்தான். நீங்கள் என்னை தாய் என்று அழைக்கிறீர்கள். ஆனால் இன்று நான் உங்களிடம் தாயாக மட்டுமல்ல, உங்கள் மனசாட்சியாகவும் பேசுகிறேன். இந்த உலகத்தில் மனிதர்களை விழச் செய்யும் மிகப்பெரிய விஷயம் வறுமை அல்ல, நோய் அல்ல, பகை அல்ல, கட்டுப்பாடில்லாத ஆசைதான். அதில் மிக கொடுமையான ஆசை ஒன்று இருக்கிறது. அது பிறர் வாழ்க்கையில் நுழைய நினைப்பது, பிறர் கணவனை ஆசைப்படுவது, பிறர் குடும்பத்தை உன் சந்தோஷத்துக்காக குலைக்க நினைப்பது. நான் கேட்கிறேன், நீ மற்றொரு பெண்ணின் வாழ்க்கையை உடைத்து உன் வாழ்க்கையை கட்டிக்கொள்ள முடியுமா? பெண்ணே, நீ பிறந்தது பிறர் கண்ணீரில் உன் சுகத்தை தேடுவதற்காக அல்ல. இந்த உலகத்தில் ஒளியாக இருக்கத்தான் பிறந்தாய். வேதங்கள் சொல்லும் முதல் உண்மை என்ன தெரியுமா? மனம்தான் எல்லாவற்றுக்கும் மூலம். மனத்தில் பிறக்கும் எண்ணமே நாளை வாழ்க்கையாக மாறுகிறது. நீ பிறர் கணவனை ஆசைப்படும் அந்த ஒரு எண்ணம், அது சிறியது போல தோன்றலாம். ஆனால் அந்த சிறிய எண்ணம்தான் ஒரு குடும்பத்தை நெருப்பாக்கும் தீப்பொறி. புராணங்கள் எப்போதும் சொல்லும் ஒரு விஷயம் உண்டு. அறம் காக்கப்படாவிட்டால் அழிவு தவிர்க்க முடியாது. அறம் என்பது கோயிலுக்கு போவது மட்டுமல்ல, மந்திரம் சொல்வது மட்டுமல்ல, விளக்கு ஏற்றுவது மட்டுமல்ல. உன் செயலால் யாருக்கும் காயம் ஏற்படாமல் இருப்பதுதான் அறம். ஒரு பெண் இன்னொரு பெண்ணின் கணவனை கவர நினைக்கும் போது அவள் கவருவது ஒரு மனிதனை மட்டுமல்ல, அவள் கவருவது ஒரு வீட்டின் நம்பிக்கையை, ஒரு குழந்தையின் பாதுகாப்பை, ஒரு பெண்ணின் தாலியின் புனிதத்தை. நான் கேட்கிறேன், ஒரு பெண்ணின் தாலியை கண்ணீராக்கி நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக்க முடியுமா? இல்லை. அந்த கண்ணீரே ஒரு நாள் உன் கண்களில் விழும். கர்மா என்றால் பழிவாங்கும் தண்டனை அல்ல. நீ விதைத்ததை நீயே அறுப்பதுதான் கர்மா. நீ மற்றொரு பெண்ணின் அமைதியை குலைத்தால் உன் வாழ்க்கையிலும் அமைதி நிலைக்காது. நீ மற்றொரு வீட்டை எரித்தால் உன் வீட்டிலும் குளிர் இருக்காது. வேதங்கள் சொல்கின்றன, பிறருக்கு துன்பம் தராதவனே உண்மையான புனிதன். நீ பெரிய தவம் செய்ய வேண்டாம், பெரிய யாகம் செய்ய வேண்டாம். பிறர் வாழ்க்கையை காப்பாற்றினால் போதும். பெண்ணே, நீ ஏன் உன் வாழ்க்கையை இன்னொருவரின் நிழலாக மாற்றிக்கொள்ள வேண்டும்? இந்த உலகத்தில் நீ ஒருத்திக்கு உரியவளாக இருக்க வேண்டியதில்லை. நீ உனக்கே உரியவளாக இருக்க வேண்டும். பிறர் கணவனை விரும்புவது உன் பலவீனம் அல்ல என்று நினைக்காதே. அது உன் மனத்தின் தாழ்வு. உன் மனம் உயர்ந்திருந்தால் நீ பிறர் வாழ்க்கையை பார்த்து ஆசைப்பட மாட்டாய். உன் வாழ்க்கையை உருவாக்கத்தான் நினைப்பாய். ஒரு பெண் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை காப்பாற்றினால் அவள்தான் உண்மையான சக்தி. ஒரு பெண் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை உடைத்தால் அவள் சக்தி அல்ல, அவள் தன்னையே அழிக்கும் நெருப்பு. நீ நினைக்கலாம், அவனும் சம்மதிக்கிறான்தான். ஆனால் கேள், ஒரு தவறில் 2 பேர் சேர்ந்தால் அது சரியாகிவிடாது. 2 பாவம் சேர்ந்தால் அது இரட்டை பாவம்தான். இந்த உலகத்தில் எதுவும் ரகசியமாக இருப்பதில்லை. உன் மனம்தான் முதலில் உன்னை தண்டிக்கும். அதற்கு பிறகு சமூகம், அதற்கு பிறகு வாழ்க்கை. ஒரு பெண்ணின் மனம் அமைதியாக இல்லாமல் இருந்தால் அவள் எத்தனை அழகாக இருந்தாலும் அவள் வாழ்க்கை அழகாக இருக்காது. நீ கேட்கலாம், அப்படியானால் காதல் என்றால் என்ன? காதல் என்றால் பிறர் வாழ்க்கையை மதிப்பது, பிறர் எல்லைகளை மீறாதது, பிறர் கண்ணீரில் உன் சிரிப்பை கட்டாதது. அன்பு கட்டும், ஆசை கிழிக்கும். நான் சக்தி, நான் பெண்ணின் சக்தி. ஆனால் அந்த சக்தி பிறர் வாழ்க்கையை உடைப்பதற்காக அல்ல, உலகத்தை உயர்த்துவதற்காக. நீ ஒரு பெண்ணின் கண்ணீரை துடைத்தால் நான் உன் வாழ்க்கையை ஒளியாக மாற்றுவேன். நீ ஒரு வீட்டின் அமைதியை காப்பாற்றினால் நான் உன் வீட்டில் சாந்தியை நிரந்தரமாக வைத்திருப்பேன். ஆனால் நீ பிறர் வாழ்க்கையை சிதைத்தால் நீ எவ்வளவு என்னை வேண்டினாலும் உன் மனம் சாந்தியடையாது.
பக்தி என்றால் நான் இருக்கும் கோயிலில் வருவது மட்டுமல்ல, நான் இருக்க வேண்டிய இடம் உன் மனம். அந்த மனம் தூய்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும். பெண்ணே, உன் வாழ்க்கையை உயர்த்திக்கொள், உன் மனத்தை வலுப்படுத்து, உன் மரியாதையை காப்பாற்று. பிறர் வாழ்க்கையில் நுழைந்து உன் வாழ்க்கையை உருவாக்க முடியாது. உன் வாழ்க்கையை நீயே உருவாக்க வேண்டும். நீ தர்மத்தின் வழியில் நடந்தால் நான் உன் பின்னால் நிற்பேன். நீ அறத்தை காப்பாற்றினால் நான் உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன். நான் சக்தி. நான் அழிவின் தாய் அல்ல. நான் ஒழுக்கத்தின் தாய். நான் ஒளியின் தாய். உன் உள்ளத்தில் ஒளி இருந்தால் உன் வாழ்க்கை இருளாகாது. ஜெய் மாதா சக்தி. உன் மனம் உயரட்டும், உன் வாழ்க்கை புனிதமாகட்டும், உன் பாதை தருமமாகட்டும். ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி.